கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக. இன்றைய கூட நம்ம தினம் 6 இலக்கம் 40 நாள் தபசு நாட்கள் போய்கொண்டு இருக்கிறது. அதில் 5 நாட்களும் நம்முடைய சேனலில் 5 வீடியோக்கள் போட்டுக்கொண்டு வருகிறோம். அதில் 3 சாத்தனால் சோதிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து 3 தடவை சோதிக்கப்பட்டதை போட்டிருக்கிறோம். அப்பொழுது இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்றதும் போட்டிருக்கிறோம். அப்புறம் காணிக்கையை பற்றி போட்டிருக்கிறோம். இன்றைய கூட மத்தேயு 6ஆம் அதிகாரம் 1லிருந்து 4ஆம் அதிகாரம் வரைக்கும் வாங்கள் வாசித்து புரிந்து கொள்ளலாம். மனுஷர் காணும்படிக்கு அவைகளுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதீர்கள், எச்சரிக்கிறேன். செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்களுக்கு பலனில்லை. ஆகையால் நீ தர்மம் செய்யும் போது மனுஷர் புகழத்தக்கதற்கு மாயக்காரன் ஆலயங்களில் வீதிகளில் செய்வது போல உங்களுக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே. அவைகள் தக்க பலன் அடைந்து தீர்ந்தது. மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன், நீயோ தர்மம் செய்யும்போது உன் தர்மம் அந்தரங்கமாயிருப்பதற்கு உன் வலது கை செய்கிறதை உன் இடது கைக்கு அறியாதிருக்கிறது. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தன்மை உனக்கு வெளிரங்கமாய் பலனளிப்பார். இங்கே என்ன சொல்லுதுன்னா பாருங்க சத்தியே, நம்மளுடைய தர்மத்தை எல்லார் முன்னாடியும் நம்ம செய்யக்கூடாது. எல்லார் முன்னாடியும் நம்ம தெரிகிற மாதிரி செய்யக்கூடாது. அப்பொழுது நம்மளுக்கு பலன் இல்லையா. எப்படி நம்ம தர்மம் செய்யணுன்று கூட நம்ம பைபிளில் எழுதப்பட்டிருக்கு. பார்த்திங்கன்னா, நம்ம தர்மம் பண்ணும்போது ஜனங்களுக்கு பார்க்கத்தக்கதாக, ஜனங்கள் புகழத்தக்கதாக நம்ம பண்ணக்கூடாதான். நம்மளுடைய 3ஆவது வருஷத்தில் எழுதப்பட்டிருக்கு, நம்மளுடைய இடது கை பண்ணுறது வலது கை கூட தெரியாதபடி நம்ம செய்யணுமா. அப்போது நம்ம கொடுக்கறத நம்ம அப்பயே மறந்துடணும். தர்மம் பண்ணுறத நாம் அப்பயே மறந்துடணும். அப்பொழுது தான் அந்தரங்கத்தில் பார்க்குற உங்கள் பிதா உங்களுக்கு வெளிரங்கமாய் பலன் தருவார் என்று போட்டிருக்கு பாருங்கள். அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்குற பிதா நம்மளை ஆசீர்வதிப்பார். எப்பொழுது என்றால் நம்ம தர்மம் செய்யும் போது யாருக்குமே தெரியாதபடி நம்ம செய்தால்தான் நம்ம ஆராய்ந்து அறிகிற தேவன் நம்மளுக்கு வெளிப்படையாக நம்மளை ஆசீர்வதிப்பார் என்று போடப்படுகிறது. நம்ம எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி செய்தான்னா ஒரு பலனும் இல்லை என்று பைபிளில் போட்டுக்கிட்டு பாருங்கள் சபையை. அதுக்கு தான் நீங்கள் தர்மம் போனும்போது கூட நம்மளுக்கு புகழ்ச்சி வரக்கூடாதுன்று நம்ம போடணும். அப்பொழுது தான் நம்மளை வெளிரங்கமாக இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். ஆமென்.